12th ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு சாப்டரில் காமர்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம ஏற்கனவே செப்பரேட்டாக பார்த்தது என்னென்னா பார்த்துருக்குறோம். கான்செப்ட் பார்த்துருக்கோம், இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்குறோம், கான்செப்ட் என்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்குறோம். சரியா? அடுத்தது டெஃபினிஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இதை பார்க்குறோம். டெஃபினிஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சரி, மேலாண்மை அப்படின்னு சொன்னோம். மேலாண்மைக்கான வரையறை அப்படிங்கிறது ஒருத்தர் விளக்கத்தை கொடுக்குறாரு. ஓகேவா? ஜென்ரலான பொதுப்படையான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஓகேவா? மேலாண்மைங்கிறது இதுதான் உண்மையான கருத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுல தான் ஜென்ரல் கான்செப்ட், ஜென்ரலைஸ்டு டெஃபினிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆன்கோயிங் ஏ ப்ராசஸ். மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் ப்ராசஸ். அப்போ இதில் அலோகேட்டிங் த இன்புட் ஆஃப் ஏன் ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனத்திற்குள்ளே என்னென்ன நடைமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை சார்ந்த ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஹியூமன்ஸ் அண்டு எக்கனாமிக் ரிசோர்ஸஸ், இங்கே பயன்படுத்துகிற யூட்டிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய செயல்பாடுகள் மற்றும் வேறு என்ன சொல்லலாம், எக்கனாமிக் பொருளாதார ரீதியான வள ஆதாரங்களை தான் நம்ம அதை வச்சுட்டு தான் பயன்படுத்துகிறோம். சரியா? நம்ம கையில் பணம் இருக்குது, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு நிறுவனத்தை உருவாக்குறோம், நிறுவனத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் பொருள் தயாரிக்கணும்னு நினைக்கிறோம். அது ஸ்டீலாக இருக்கலாம், குட்ஸாக இருக்கலாம், வேறு எனி திங்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் பை டைப்பிக்கல் மேனேஜர் ஃபங்க்ஷன், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒவ்வொரு பணிகளாக பிரித்து அங்கே செய்கிறோம். அப்போ மொத்தத்தில் அங்கே என்னென்ன பணிகள் அடிப்படையில் நம்ம மேனேஜரியல் ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பிளானிங், திட்டமிடுதல், ஆர்கனைசிங் அமைத்தல், டைரக்டிங் இயக்குதல், அண்டு கண்ட்ரோலிங் கட்டுப்பாடுகளை விதித்தல் அப்படிங்கிற இந்த 4 ஃபங்க்ஷனையும் நம்ம மெயின் பர்பஸாக வச்சுருக்கிறோம். அதர் தென் பர்பஸ் ஆஃப் அச்சீவிங் ஸ்டேட்டட் த ஆப்ஜெக்டிவ். அப்போ இதுதான் நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கான இலக்கை நிர்ணயிப்பதற்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கான உண்மையான ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ அவுட்புட் குட்ஸ் சர்வீஸ் டிசையர்ட் ஃபார் த கஸ்டமர்ஸ் ஆர் என்விரான்மெண்ட். இப்போ சோசியல் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய நம்ம சோசியல் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது நம்ம சொசைட்டி. இப்போ சொசைட்டியில் சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த நிறுவனத்தை வளர்ச்சி அடைய செய்கிறாங்க. கம்பெனி மேனேஜ்மெண்ட் நினச்சா ஒரு நிறுவனம் வளர்ச்சி அடையாது. அந்த இடத்துல கஸ்டமர் எந்த அளவுக்கு அந்த நிறுவனத்தின் மேலே ஒரு அட்ராக்ஷனை வச்சுருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த நிறுவனம் வளருமே தவிர அதற்கான சூழல் அந்த என்விரான்மெண்ட்டை பயன்படுத்திக்கணும். இப்போ ஒரு 10,000 குடும்பம் இருக்கிற இடத்துல ஒரு நிறுவனத்தை உருவாக்கினா அந்த இடத்துல பெட்டராக இருக்கும். ஒரு 10 வீடு இருக்கிற இடத்துல போய் ஒரு நிறுவனத்தை உருவாக்கினா அங்கே பெட்டராக இருக்குமா? இருக்காது. அப்போ அது என்ன காரணம்? என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் காரணம். சரியா? ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, த ப்ராசஸ் ஒர்க் பர்ஃபார்ம்டு வித் த்ரோ பர்சனல் ஆர்கனைசேஷன் அண்ட் எவர் சேஞ்சிங் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். அப்போ மொத்தத்தில் ப்ராசஸ் அப்படிங்கிறது செயல்கள். மொத்தத்தில் ஒர்க் பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு நிறுவனத்திற்குள்ளே, ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே, ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம என்ன ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அந்த பர்சனல் ஆர்கனைசேஷனில் என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த என்விரான்மெண்ட்டை தான் ஒரு பிஸ்னஸை நல்ல க்ரோயிங்காக கொண்டு போகும். சரி, டெஃபினிஷன் கொடுத்ததில் சில ஐடியாஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லணுங்கிறாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்கூல்ஸ் இஸ் த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். அப்போ இது 4 ரொம்ப முக்கியம். என்னது? பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்டு கண்ட்ரோலிங். செகண்ட் பாயிண்ட்டு பிஹேவியர், நடத்த. அங்கே இந்த எல்லாமே இருந்தால் போதுமா? பிளானிங், டைரக்டிங், ஆர்கனைசிங் எல்லாம் இருந்தால் போதுமா? நடத்தை விதிகளை ஃபாலோ பண்ணணும். பிஹேவியர் ரொம்ப முக்கியம். மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்ல பிஹேவியர் இருக்கணும், மேனேஜர்ஸுக்கு நல்ல பிஹேவியர் இருக்கும், ஒர்க்கர்ஸுக்கு நல்ல பிஹேவியர் இருக்கணும். ஓகேவா? சூப்பர்வைசர்ஸுக்கெல்லாம் நல்ல பிஹேவியர் இருக்கணும். அப்படி தான் இருந்தால் தான் அந்த ஆர்கனைசேஷனை கரெக்டாக மூவ் பண்ண முடியும். ஓகேவா? பிஹேவியரில் ரொம்ப முக்கியம். அந்த பிஹேவியரில் பொறுத்த வரைக்கும் நாட் இன்ட்ரெஸ்டட் த ப்ராசஸ் ஒன்லி ரேதர் தென் அஃபெக்ட் ஆர்கனைசேஷன். அந்த பிஹேவியரில் பாதிக்கப்பட்டால் அந்த நிறுவனமே என்ன ஆயிரும்? பாதிக்கப்பட்டு விடும். சரியா? அதனால தான் இந்த பர்சனல் ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் ரொம்ப முக்கியம். அது பாதிக்கப்படாத வகையில் பார்த்துக்கணும். செகண்ட், தேர்டு, குவான்டிட்டி ஸ்கூல்ஸ் வாண்ட். குவான்டிட்டிங்கிறது இங்கே என்னது? நல்ல தரம். தரத்தை எங்கே உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் குவாலிட்டி டெசிஷன் மேக்கிங். முக்கியமான பாயிண்ட்.
நல்ல தரத்தை உருவாக்குவதற்கு எது தேவை? தீர்மானிக்கணும், டெசிஷன் மேக்கிங், கரெக்டான சரியான முடிவுகளை எடுத்தல். ஒரு நிறுவனம் சும்மா ஏனாதானமாக எப்படி வேணாலும் முடிவுகளை எடுக்க முடியாது, மேனேஜ்மெண்ட் எடுக்க முடியாது. அப்போ சரியான முடிவுகளை எடுக்கணும். அப்போ டெசிஷன் மேக்கிங் ரொம்ப கம்பல்சரி. அது இருந்தால் தான் ஃபுல்ஃபில்லிங் த ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்டர்பிரைஸ், அந்த நிறுவனத்தை சரியான நோக்கத்திற்காக செயல்படுத்த முடியும். அடுத்தது சிஸ்டம் அப்ரோச் கான்சன்ட்ரேட் ஆன் த என்டையர் ஆர்கனைசேஷன் இன்புட் ப்ராசஸ் ஆர் அவுட்புட். நாம் என்ன நிறுவனத்திற்குள்ள ப்ராசஸ் இன்புட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அவுட்புட் ப்ராசஸாக வெளியே வரும். ஓகேவா? அப்போ கண்டிஜென்சி அப்ரோச் த டைனமிக் நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் எவர் சேஞ்சிங் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டு. அப்போ டைனமிக் நேச்சர் அப்படிங்கிறத இயல்பாகவே நம்மக்கிட்ட நார்மலாக இல்லாததை நாம்ளே ஒரு புதுசான ஒரு யுத்தியை க்ரியேட் பண்ணுறது. அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் இந்த யுத்தியை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு இயல்பான ஒரு நிறுவனத்திற்கான ஒரு அமைப்பு முறையை நாம்ளே உருவாக்கிக்க முடியும். அப்படி உருவாக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்விரான்மெண்ட்டை சப்போர்ட் ஆகிரும். இந்த என்விரான்மெண்ட்டை என்ன ஆகும்? நம்மளுக்கு சொசைட்டி சப்போர்ட் ஆகும். இதை தான் அந்த டெஃபினிஷனில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது ப்ரெசிஸ் த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஜென்ரல் டெஃபினிஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெஸ்கிரைப் டெஃபினிஷனுங்கிறத யாருடைய கருத்துக்கள் மேலாண்மைக்கு சரியாக பொருந்துது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நான் சொல்கிற கருத்துக்கள் சரியில்லைன்னா நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. உங்களுடைய கருத்துக்கள் சரியானவே இருந்தால் நான் அதை என்ன பண்ணலாம்? அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி சொல்லக்கூடிய கருத்துக்கள் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருத்துக்களை சொன்னது யாரும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஹென்ரி ஃபேயல் அப்படிங்கிறவரை சொல்லியிருக்கார். நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க, நிறையா சயின்டிஸ்ட்டு, ஓகேவா, பொருளாதார பிஹெச்டி ஸ்காலரேட்டு, நிறையா பர்சன்ஸ் அப்பயே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மேனேஜ்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நிறையா ஸ்கில் பர்சன், எக்ஸ்பர்டைஸ் பர்சன் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல கருத்துக்களை இந்த சொல்லுவாங்க. அதை நம்ம ஏற்றுக்கோம். அவங்களுடைய கருத்துக்கள் தான் நம்மளுக்கு விளக்கமாக வரும். அதை தான் நம்ம வரையறை, டெஃபினிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்படி சொன்னதில் கொஞ்சம் முதன்மையான நபரை யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபேயல் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இந்த ஹென்ரி ஃபேயல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முன்கூட்டியே என்ன நாளைக்கு நடக்குதுங்கிறத முன்கூட்டியே நம்ம டிசைட் பண்ணுறது. ஓகேவா? அப்போ ஒரு நிறுவனத்தை சும்மா இந்த லெவலில் கொண்டு போனோம்னா நம்மளுக்கு அடுத்தது இந்த அச்சீவ்மெண்ட்டை நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோர்காஸ்டிங் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ டு மேனேஜ் ஃபோர்காஸ்ட். அடுத்தது டு பிளான் ரொம்ப முக்கியம். முன்கூட்டியே தீர்மானிச்சுக்கிட்டு இதுதான் நடக்கும், இப்படி செயல்படுத்தினா இப்படி நம்மளால் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிளானே பண்ணணும். டு ஆர்கனைஸ், அதுக்கப்புறம் தான் நிறுவனத்தை உருவாக்கணும். அதுக்கப்புறம் டு கமாண்ட், அதில் என்னென்ன கொரிஸ் இருக்குது, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, எதை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே அந்த சுற்றி வரக்கூடிய கமாண்ட், நிறுவனத்திற்கான சாதகம் மற்றும் பாதகம், ஃபேவர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது டு கோஆர்டினேட், அதுக்கப்புறம் தான் மேனேஜ்மெண்ட், மேனேஜர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், ஒர்க்கர்ஸ் இதெல்லாமே அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும்? கோஆர்டினேட் பண்ணி ஒர்க்கை கொண்டு போகணும். அந்த கோஆர்டினேட் பண்ணி ஒர்க்கை கொண்டு போகும்போது எல்லாருக்குமே கட்டுப்பாடு விதிகள் இருக்கணும். மேனேஜ்மெண்ட் மேனேஜிங் ஆஃப் டைரக்டர் இருப்பார், சேர்மேன் பர்சன் இருப்பார், ஹை லெவல் அத்தாரிட்டி அவங்க தான். அவங்க என்ன கட்டளைகள் சொல்கிறாங்களோ, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம எடுத்துக்கணும், யார் எடுத்துக்கணும்? மேனேஜர்ஸ் எடுத்துக்கணும். அங்கே கண்ட்ரோல் இருக்கும். அவங்க சொல்கிற கட்டுப்பாடுகள்லாம் கண்ட்ரோலோடு ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மேனேஜர்ஸ் சொல்லக்கூடிய கண்ட்ரோலெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சூப்பர்வைசர் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகளில் ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ் அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இவங்க ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஒரு மெத்தட் எப்படி இருக்கும்? ஒரு நேச்சர், இயல்பான ஒரு மெத்தடு இல்லாமல் இது என்னது ஒரு க்ரியேட் பண்ண மெத்தட் மாதிரி இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க டு மேனேஜ், ஃபோர்காஸ்ட், டு பிளான், டு ஆர்கனைஸ், டு கமாண்ட், டு கோஆர்டினேட் அண்ட் டு கண்ட்ரோல். இது தான் மேனேஜ்மெண்ட்டுக்கான டெஃபினிஷன். யார் சொல்கிறாரு? ஹென்ரி ஃபேயல் சொல்கிறாரு. டூங்கிற கான்செப்டை முன்னாடி வச்சுக்கோங்க. டு மேனேஜ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறீங்க, ஃபோர்காஸ்ட், அடுத்து பிளான், அடுத்தது ஆர்கனைஸ், அடுத்து கமாண்ட், அடுத்து கோஆர்டினேட், அடுத்து கண்ட்ரோல். இந்த கீ பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கீ பாயிண்ட் கம்பல்சரி இருக்கணும். டெஃபினிஷன் கேட்டானா இதை ஹென்ரி ஃபேயலுக்கு எழுதணும். இது ஒரு 2 மார்க் இருக்குது. ஓகே, அடுத்தது இன்னொருத்தர் சொல்கிறார்.
அவரும் ரொம்ப முதன்மையான பர்சன் தான். அவர் யார் அப்படின்னா, இவர் எக்கனாமிக்கில் நிறையா கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்லியிருக்கிறாரு, நம்ம காமர்ஸ்லேயும் சொல்கிறாரு, மேனேஜ்மெண்ட்லேயும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் பீட்டர் எஃப் ட்ரக்கர் அப்படிங்கிறவர். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் எ மல்டி பர்பஸ் ஆர்கன் சொல்கிறாரு. மேனேஜ்மெண்ட்டுங்கிறத ஒரே ஒரு வேலையை மட்டும் செஞ்சுட்டு போகிறது கிடையாது. இதில் நிறையா பர்பஸ் ஆஃப் ஆர்கன் இருக்குது. ஒவ்வொரு அமைப்பில் ஒவ்வொரு விதமான மூமெண்ட் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு நடைமுறைகள் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, மல்டி பர்பஸ் ஆர்கன். ஒரே மாதிரியான நிறுவனத்தை யாரும் செயல்படுத்துறதில்ல, நிறைய வேறுபட்ட நிறுவனங்களாக தான் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனையும் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டு த மேனேஜர்ஸ் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு நிர்வகிக்கிறது எதை நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸை நிர்வாகம் செய்யணும். அடுத்தது மேனேஜர், அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனில் ஒரு டிபார்ட்மெண்ட் மேனேஜர் இருப்பார், சேல்ஸில் ஒருத்தர் இருப்பார், அதே மாதிரி அசம்பிள் பண்ணுறதில் ஒருத்தர் இருப்பார், பேக்கிங் பண்ணுறதில் ஒருத்தர் இருப்பார். இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு மேனேஜர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள நம்ம மேனேஜ் பண்ணணுங்கிறாங்க. அடுத்தது பிஸ்னஸ் அண்ட் மேனேஜர் அண்டு மேனேஜர்ஸ் ஒர்க்கர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு அவங்களையும் நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அண்டு ஒர்க்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிறுவனத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதோடு முடிஞ்சு போகிறதில்ல, பிஸ்னஸை ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் பண்ணணும். மேனேஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? ஒர்க் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். இதுதான் உண்மையான மேனேஜ்மெண்ட் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் எஃப் ட்ரக்கர் சொல்கிறார். இப்போ 2 பேர் இதில் டெஃபினேஷன் சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, இதில் எனி ஒன் பர்சனை ஹென்ரி ஃபெயிலையோ அல்லது பீட்டர் எஃப் ட்ரக்கருடைய டெஃபினேஷனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை அப்படின்னா 2 பேர்த்துடைய டெஃபினேஷனையும் 3 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? இல்லை சிங்கிளாக கேட்டோன்னா 2 மார்க்கில் கேட்கலாம். சரி, அடுத்தது ட்ரக்கர் ஸ்ட்ரெஸ் 3 ஜாப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதான் நான் சொன்னேன்ல, ட்ரக்கருடைய கான்செப்ட் என்ன, பீட்டர் எஃப் ட்ரக்கருடைய கான்செப்ட் என்ன, 3 ஜாப். ஒரு ஜாப்பில் 3 ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? என்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்ங்கிறது இப்போ நம்ம படித்தோம்ல அவங்க டெஃபினேஷனில், அதே தான். மேனேஜிங் பிஸ்னஸ், மேனேஜிங் மேனேஜர், மேனேஜிங் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? இதை தான் அவங்க சொல்கிறாங்க. சரி, அடுத்தது மேனேஜ்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்டு சயின்ஸ்னு சொல்கிறோம். மேனேஜ்மெண்ட் ஒரு கலை அல்லது அறிவியல். மேலாண்மை என்பது ஒரு கலை அல்லது அறிவியல்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஸ்கஷன் அபவுட் த நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட், வெதர் இட் இஸ் அண்ட் த ஆர்ட் ஆஃப் டூயிங் திங்ஸ். அப்போ இதில் ஒரு கலை வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் பியூர் சயின்ஸ் கெட்டிங் திங்ஸ் டன். இப்போ ஒரு லேபில் ஒரு ஒர்க் அவுட் நம்ம செய்கிறோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோம், அதை பர்ஃபெக்டாக செஞ்சு ரிசல்ட் இதுதான் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னது, அங்கே சயின்ஸ். நம்ம கெஸ்ஸிங்லேயே இதை செயல்படுத்துகிறோம், இது ஓகே அப்படின்னு சொல்கிறோம், அது என்னது, ஆர்ட்ஸ். அப்போ இது 2மே இதுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? கெஸ்ஸிங்கில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வளர்ச்சி அடையிறதுன்னு இருக்குது, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் முறையாக ஃபாலோ பண்ணி அதில் வளர்ச்சி அடையிறது இருக்குது. அப்போ இதனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் எக்ஸாக்ட் சயின்ஸுன்னே சொல்லலாம், அறிவியல் ரீதியான செயல்பாடு தான் அப்படின்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவியல் கலை 2ம் சேர்ந்தது ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸுன்னு சொல்லலாம், இல்லை ஒன் ஆஃப் த எக்ஸாக்ட் சயின்ஸுன்னு சொல்லலாம், ஆர் பியூர் சயின்ஸ், இது உண்மையான அறிவியல்ப்பா அப்படின்னு சொல்லலாம். பிரின்சிபல்ஸ் புட் த லேபரேட்டரி த ப்ரௌட் ஆர் டிஸ்ப்ரௌட் த எக்ஸாக்ட்லி ப்ரெஸ்கிரைப். ஒரு லேபில் செக் பண்ணி இது ப்ரௌடு, இது டிஸ்ப்ரௌட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், டிஃபைன் பண்ணி இதை சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாட்னி லேப் சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இந்த 4 M's அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எம்ஸ்னால் என்ன, 4 M'ஸ்னால் என்னென்னு கேட்பான், 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 M's அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுலேயும் 1 மார்க் இருக்குப்பா. இதுலேயும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ்னு சொல்லலாம், பியூர் சயின்ஸ்னு சொல்லலாம், எக்ஸாக்ட் சயின்ஸ்னு சொல்லலாம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆர்ட்ஸும் கலந்துருக்கு, சயின்ஸும் கலந்துருக்கு. இந்த 3 கான்செப்ட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது 4 M's அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம மூவ் பண்ணுறது தான். நபர்கள் வேணும். ஒரு வேலையை நிறுவனத்தை தொடங்கணும்னா ஆட்கள் வேணும், மெஷின் வேணும்,
பணம் வேணும், முதலீடு செய்வதற்கு பணம் வேணும், அதுக்கப்புறம் மெட்டீரியல் வேணும், மெட்டீரியல் இருந்தால் தான் ப்ரொடக்ஷனே எடுக்க முடியும். அப்போ இந்த 4 தான் 4Msன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது? மேன், மெஷின், மணி அண்டு மெட்டீரியல். மேன், மெஷின், மணி, மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு 4 கான்செப்ட் தான் 4Mஸாக சொல்கிறாங்க. இது ஒரு 1 மார்க்காக கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? இது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டகிரேட்டட் டு த அச்சீவிங் ஆர்கனைசேஷனல் கோல். நம்ம என்ன கோல்ஸை வந்து ஒரு நிறுவனத்தில் எய்ம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இந்த 4 இருந்தால் போதும், அந்த கோல்ஸை வந்து நம்மளால் அடைய முடியும். ஓகேவா? அப்போ அங்கே தான் நம்மளுக்கு என்னென்னா கேனாட் பி எக்ஸாக்ட்லி ப்ரூவ்ட் ஆர் டிஸ்ப்ரூவ்ட். இந்த பிரின்சிபல்ஸ் கான்செப்ட் வந்து எக்ஸாக்டாக நம்ம ஃபாலோ பண்ண முடியும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாக்டாக நம்ம கோல்ஸை அச்சீவ் அடைஞ்சிடலாம், போதும் இது 4 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த 4 சிறப்பாக செயல்படுத்தினா ப்ரூவ்டு, இல்லை கண்டிஷன் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா டிஸ்ப்ரூவ்டு ஆகிடும். ஓகேவா? இதுதான். அப்போ கொள்கைகள், பாலிசிஸ், த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சைனர்சிங் டுகெதர் டெஸ்கிரைப்டு த எக்ஸாக்ட் சயின்ஸ். அப்போ இங்கே அறிவியல் ரீதியான செயல்பாடுகளையும் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கான்செப்டை சொல்கிறேன். இப்போ எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் த மேனேஜ்மெண்ட் இஸ் an ஆர்ட். அப்போ எக்ஸாக்டாக நம்ம இதை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். நான் an art too because the concept denote learning the skill. அப்போ நம்மளுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஸ்கில்லை பயன்படுத்தி அதை ப்ராக்டிஸ் பண்ணி டே டு டே லைஃப்பில் நம்ம ஒரு நல்ல ஒர்க்கை வந்து எஃபிஷியன்ட் பண்ணும்போது அங்கே ஆர்ட்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரு லேபில் வந்து ஒரு லேபரட்டரி பர்சன் வந்து அதை செக் பண்ணி டிஸ்ப்ரூவ் சொல்லும்போது நாம் நம்புகிறோம். ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறோம், இன்றைக்கி கொரோனா டெஸ்ட் எடுக்கிறாங்க, எடுத்த உடனே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ரிசல்ட்டை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்? பாசிட்டிவ் இருந்தால் கொரோனா பேஷண்ட்டு, நெகட்டிவாக இருந்தால் கொரோனா இல்லை அப்படிங்கிறத நம்ம கோவிட் இல்லை அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிடுறோம். சரி, ஆனால் ஆர்ட்ஸ் இது வந்து சயின்ஸுக்கு பொருந்தும். ஆர்ட்ஸுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இயல்பாகவே ஒரு மேசன் இருக்கிறப்படி, ஒரு மெக்கானிக் இருக்கிறப்படி, ஒரு கார்பெண்டர் இருக்கிறப்படி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு மியூசிக்கன் இருக்கிறப்படி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து ஏஆர் ரஹ்மானை சொல்லலாம். இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா ஃபேமஸ் ஆகிறார். ஓகேவா? நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு நல்ல கம்போசிங் சிங்கர் மட்டும் இல்லை, சாங் கம்போசராகவும் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி சில்வர் ஸ்க்ரீன், அதுக்கு முன்னாடி பழைய காலத்தில் டிஎம் சௌந்தரராஜன், இளையராஜா. டிஎம் சௌந்தரராஜன் வாய்ஸுக்கு மயங்காதவங்க யாரும் இல்லை. அதே மாதிரி இளையராஜா, இவங்கெல்லாம் வந்து நம்மள ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா இவங்கக்கிட்ட வந்து ஆர்ட்ஸ் திறமைகள் இருக்குது. இவங்க அறிவியல் ரீதியாக செயல்படுறதில்ல, கலை ரீதியாக செயல்படக்கூடிய நபர்கள். ஓகேவா? அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். அப்போ மொத்தத்தில் ஆர்ட்ஸும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதனால தான் நம்ம ஆர்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது இது எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துருக்காங்க, நம்ம இதை பார்த்தோம்னா போதும். ஓகேவா? த பர்சன் இண்டிவிஜுவல் டிவைட்லி ரெஸ்பெக்டிவ் பிலாங் த நேச்சர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர். சரி, மேனேஜரியல் ஸ்கில்ல இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் பார்த்தீங்க. சரியா? மேனேஜரியல் ஸ்கில்லு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ல இருந்த ஒரு நபர் தான் யார்? பிரைம் மினிஸ்டர் அந்த ஜவஹர்லால் நேரு. அவர் கூட என்னது? கவுண்டர் த பார்ட் ஆஃப் ஓன் டாக்டர் மிஸ்டர் இந்திரா காந்தி. மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் த எக்ஸிட் டூயிங் திங்ஸ். அப்போ இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு நல்ல நிர்வாகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த உருவாக்கம் இல்லாமல் போகிறதுக்கான கார்பெண்ட்டும் இருந்திருக்கு. ஓகேவா? சில டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க? நல்ல நிர்வாகத்தை செயல்படுத்துறது, சில டைமில் செயல்படுத்த முடியாமல் போகிறது, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இருந்திருக்கு. சரியா? அப்போ மேனேஜ்மெண்ட்டுங்கிறத கரெக்டாக டெசிஷன் எடுக்கணும், கரெக்டாக பிளான் பண்ணணும், ஃபஸ்ட்டு டிசைர் பண்ணணும், இது ஓகேவா அப்படின்னு டிசைர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு ஒர்க்காக செய்யணும், ஆர்கனைசிங் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும், கஸ்டமரை நல்லா சப்போர்ட் பண்ணணும். சரியா? அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க்கர்ஸ்கிட்ட நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண வைக்கணும். இதெல்லாமே இருக்கணும். அவங்களையும் கஷ்டப்படுத்தாமல், ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப சிரமத்தை உருவாக்காமல் அவங்கக்கிட்ட ஒர்க்கை வாங்கினா ஈஸியாக நம்ம அடையலாம். சரி, அடுத்து பாருங்கள், லூயிஸ் ஆலன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு. என்னங்கிறாரு? மேனேஜர் அப்படிங்கக்கூடிய நபர், ஹூஇஸ் ஏ மேனேஜர்னு 2 மார்க் கொஸ்டின் கேட்பான். மேனேஜருங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்கலாம். ப்ரொஃபஷனல் மேனேஜர், தொழில் ரீதியான ஒரு நபர் தான் மேனேஜர். இஸ் ஒன் ஹூ த ஸ்பெஷலைஸ் ஒர்க் பிளானிங் ஆர்கனைசிங் லீடிங் கண்ட்ரோலிங் எஃபோர்ட் அதர்ஸ் டஸ் நாட் சிஸ்டமேட்டிக் யூஸ் டு கிளாசிஃபைட் நாலேஜ். அப்போ சிஸ்டமேட்டிக்காக நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபரை
இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா பிளானிங் பண்ணுறது, நிறுவனத்தை ஆர்கனைசிங் பண்ணுறது, லீடிங் மற்ற நிறுவனங்களோட கம்பேர் பண்ணி நிறுவனத்தை கொண்டு போகிறது, கண்ட்ரோலிங் எஃபோர்ட்ஸ் எல்லாம் போடுறது, இதெல்லாமே சிஸ்டமேட்டிக் யூஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறக்கூடிய நபர். அப்போ காமன் வெக்காபுலரியில் பார்த்தோம்னா பிரின்சிபல்ஸ் சப்ஸ்கிரைப் த ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ராக்டிஸ் கோட் எஸ்டாப்ளிஷ்ட் ரெகனைஸ் த பாடி. அப்போ ஸ்டாண்டர்டாக இயல்பாகவே இவருக்கு வந்து என்னது ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்கில் இருக்கும். அதை வச்சுட்டு இவர் என்ன பண்ணுவார், எத்திக்ஸ் அப்படிங்கிற கோட் ஆஃப் எத்திக்ஸுங்கிறது என்ன, ஒரே வகையான நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணுறது, மற்ற நிறுவனங்களை கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறது, ஒரு நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணுறது. இன்றைக்கி ஒரு போட்டி இருக்குது, டாடா கம்பெனி இருக்குது, ரிலையன்ஸ் ஜியோ கம்பெனி இருக்குது, இவங்களுக்குள்ளே எப்படி ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கோ, புது வகையான ஒரு யுத்திகளை ஃபாலோ பண்ணுறாங்களோ அது மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் மேனேஜர்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க தான் நிர்வகிக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் அப்புறம் பார்ப்போம். மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.